இப்போ நம்ம கையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிலபஸ் இருக்குது. தமிழ், அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு, அப்புறம் சப்ஜெக்ட்டு. சரி, இதுக்கு மெட்டீரியல்ஸ் எப்படி கலெக்ட் பண்ணணும், எங்கேருந்து பார்த்து படிக்கணும் அப்படின்ற டவுட் எனக்குமே இருக்குது. நானுமே இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணதில்லை. சரி, அதுக்கப்புறம் குரூப் 2A. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போது ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு வந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட சிலபஸையும் நம்ம சிலபஸையும் கம்பேர் பண்ணி பார்த்ததில் அதாவது தமிழில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 37 டாபிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் கொடுத்துருக்காங்க. 37 டாபிக்ஸில் 14 டாபிக்ஸ் வந்து அவங்களோட மேட்ச் ஆகுது. ஸோ அவங்க சிலபஸில் நம்ம ஃபாலோ பண்ணி படிக்கலாம் தமிழை. பட் ஜென்ரல் ஸ்டடீஸ் பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக அவங்களுக்கு கொடுத்ததுலேருந்து அப்படியே வருது ஃபுல் டாப்பிக்குமே. அதனால் அவங்களோட ஜென்ரல் ஸ்டடீஸ் இங்கிலீஷ் டாபிக் வாங்கி பார்த்திங்க அப்படின்னா படிக்கலாம். நம்ம இருங்க, நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். சரி, இதுக்குன்னு தனியாக எங்கேருந்து மெட்டீரியல் நம்ம தேடுறது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். சரி, அதுக்கப்புறம் நம்ம மற்ற அதர் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதிலேருந்தோ ப்ளஸ் வந்து கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஏதாவது ட்ரைனிங் கொடுக்குறாங்களா, இல்லை ஏதாவது புக் இருக்கா இல்லையா அப்படின்னு நான் இன்னும் பார்க்கல. நான் குரூப் 2A வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்பேர் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சிலபஸையும் அவங்க சிலபஸையும் ஒன்றா வச்சு பார்த்ததில் இந்த ரவுண்ட் பண்ணியிருக்க டாபிக் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட மேட்ச் ஆகுது. இந்த டாப்பிக்கில் அவங்களுக்குமே இருக்குது. ஸோ அதனால் அந்த டாப்பிக்கை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணி அந்த டாப்பிக்கை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் இருக்கும், அதை வச்சு நம்ம பார்த்துக்க முடியும். சரிங்களா? மொத்தமாக வந்து 37 இருக்குது. அதில் 14 டாபிக் வந்து பார்த்திங்கன்னா குரூப் 2A அவங்களோட மேட்ச் ஆகுது. பேலன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஏதாவது புக்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஃப்யூச்சரில் பார்த்துட்டு அதை நம்ம என்னென்னு பார்ப்போம். சரிங்களா? நான் சொன்னால 37 டாபிக் இருக்குது. இந்த ரவுண்ட் பண்ணியிருக்க டாபிக் எல்லாமே குரூப் 2A இருக்குது. அதேமாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸு, டிகிரி ஸ்டாண்டர்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே டிட்டோவாக குரூப் 2A இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக இந்த ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு இருக்கா அப்படின்றதும் பார்ப்போம். நான் ரிசர்ச் பண்ணலாம், பார்த்துட்டு நான் சொல்கிறேன். இது எல்லாமே அப்படியே டிட்டோவாக இருக்கும் அதில். அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் முடிஞ்சிடுச்சு. அப்புறம் டிகிரி ஸ்டாண்டர்டு இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டாண்டர்ட் புக்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா எல்லா புக்ஸுக்குமே நெட்டில் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? நம்ம ஃபார்மசூட்டிக்கல், அப்புறம் மைக்ரோபயாலஜிலாம் இருக்குது. சில டாபிக்ஸ் மைக்ரோபயாலஜிலேருந்து இருக்குது. ஃபார்மகாலஜி, அப்புறம் ICH கைட்லைன்ஸு, கெமிஸ்ட்ரி, அப்புறம் ஃபார்மகாலஜி ஆக்ஷன்ஸு, அப்புறம் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸு. ஸோ இது எல்லாமே இருக்குது. வில் சி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு இது தான் பார்த்துருக்கேன். ஈவினிங் வந்து பார்ப்போம்.